அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜா. நான் எஸ்டிசி ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல உள்ள சைலன்ஸ், ஷைனஸ், சோசியல் ஆங்ஸைட்டி கொண்ட வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க அந்த ப்ராப்ளம்ஸ் விட்டு வெளிவந்து தன்னம்பிக்கையாக பேசுவதற்கும் ஒரு லாங் டேர்ம் கான்ஃபிடன்ஸ் அடைவதற்கும் உண்டான ஒரே சிஸ்டம் இந்த எஸ்டிசி ப்ரோக்ராம். இன்னைக்கு இந்த ஷார்ட்டான வீடியோல நான் உங்கள்கிட்ட பேச போறது என்னன்னா, எதனால நீங்க இந்த ப்ராப்ளம்ல ரொம்ப நாளா நீங்க இருக்கீங்க, எதனால நீங்க சைலண்டா இருக்கீங்க, எதனால மத்தவங்க உங்களை எளிமையா டாமினேட் பண்றாங்க, எதனால உங்களால கான்வர்சேஷன் சரியா மேக் பண்ண முடியலங்கிற ஒரு ரூட் காஸ் நம்ம பார்க்க போறோம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். அடுத்தது இதை விட்டு வெளிவந்து நீங்க தன்னம்பிக்கை அடைய என்ன செய்யணுங்கிற ஒரு சொல்யூஷன், அதற்கான ஒரு பாதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால அட்டென்ஷன் கண்டிப்பா கொடுங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 4 to 5 மினிட்ஸுக்கு முதல்ல இந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னு பாத்துடலாமா? எதனால இந்த ப்ராப்ளம் நீங்க ரொம்ப நாளா நீங்க வச்சிருக்கீங்க பாக்கலாமா? முதல் விஷயம் என்னன்னா, நிச்சயமா உங்களுடைய சின்ன வயசுல இருந்து அல்லது ரீசெண்டா ஒரு 5 to 10 இயர்ஸ் அந்த பீரியட்ல நீங்க ஒரு புது என்விரான்மெண்ட்குள்ள வந்திருப்பீங்க. அந்த என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல் சப்போர்ட் கிடைச்சிருக்காது, ஒரு பாசிட்டிவிட்டி இருந்திருக்காது. அப்போ நம்ம அந்த இடத்துல அமைதியா இருந்திருப்போம். மத்தவங்க உங்களை டீஸ் பண்ணிருப்பாங்க, மேபி கொஞ்சம் கிண்டல் பண்ணிருப்பாங்க, உங்களை மத்தவங்க முன்னாடி இன்சல்ட் பண்ணிருப்பாங்க, அல்லது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைச்சிருக்காது, அல்லது உங்களுடைய ஒப்பீனியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்காது. அந்த சூழல்ல நீங்க தொடர்ந்து இருக்கும்போது யூ லேர்ன்ட் சம் ஹேபிட்ஸ். அந்த சிச்சுவேஷனுக்கு போன உடனே பதட்டம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அங்க உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதில ரொம்ப ஷார்ட்டா சொல்ல பழகி இருப்பீங்க. மத்தவங்க எல்லாம் நிறைய பேசும்போது நீங்க அமைதியா இருந்து பழகி இருப்பீங்க. இது அப்படியே நாளடைவுல 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், அப்படியே 10 வருஷம், அப்படியே என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஹேபிட்ஸா உருவாயிட்டு. ஆனா இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல நீங்க அதை முழுசா ஏத்துக்கிட்டீங்க, முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. என்னால சரியா பேச முடியாது, என்னால கான்பிடண்டா இருக்க முடியாது, என்னால ஒரு குரூப்பை கையாள முடியாது, என்னால ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நான் இப்படிதான் இருக்க போறேன், என்னுடைய ஃபியூச்சர்ல நான் ரொம்ப அமைதியா தான் இருக்க போறேன், எல்லாரும் என்ன டாமினேட் பண்ணதான் போறாங்க, என்னால மாற முடியாதுன்னு ஒரு நம்பிக்கைக்கு நம்ம வந்திருப்போம். இந்த ப்ராப்ளத்துக்கு மிகப்பெரிய ரூட் காஸ் இதுதான், நீங்க கத்துக்கொண்ட பழக்கங்கள். இதுல மாத்துறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கதான் போகுது. உங்களுக்கு அப்பப்போ மோட்டிவேஷன் வரும். நீங்க ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். உங்க லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன்ல சரியா பேச முடியாம போகும்போது, ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது, இல்லனா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, இல்ல நாளைக்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, திடீர்னு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ்ல உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும். ஏன்னா அப்பதான் நீங்க அந்த ப்ராப்ளத்தை கிளியரா பாப்பீங்க. ஐயோ எனக்கு பேச தெரியலையே, ஐயோ எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, ஐயோ கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி பேசணும்னு தெரியல, அந்த பயம் உங்களுக்கு அப்ப அதிகமாயிடும். நம்ம என்ன பண்றோம்? எப்ப பயம் வருதோ, எப்ப பதட்டம் வருதோ, எப்போ அந்த அன்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன் வருதோ, அப்ப மட்டும்தான் இத பத்தி யோசிச்சு இத மாத்துறதுக்கு நினைக்கிறோம். இது மாறுமான்னு சொல்லி ஒரு தாட் வருது. ஆனா அந்த மொமெண்ட்ஸ்ல நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், டக்குன்னு ஒரு புக்க எடுத்து நீங்க படிக்கலாம், அல்லது நீங்க ஒரு ஏஐ கிட்ட கொஸ்டின் கேட்டு நீங்க அதை ஆன்சர் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ். ஆனா அந்த ஷார்ட் டேர்ம்ல உங்களால இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. இந்த 1 நாள் 2 நாள்ல ப்ரிப்பேர் பண்றது, இந்த 3 நாள்ல நான் கான்ஃபிடண்டா மாறணும், இந்த ஒரு வாரத்துல என்னுடைய கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் லாங் டேர்ம் ஒர்க் ஆக போவது கிடையாது. என்னதான் நீங்க ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆனா கூட மறுபடியும் அந்த ஹேபிட்ஸ் தொடர்றதுனால, அந்த ஹேபிட்ஸ் தான் உங்களுடைய ஒரு டெய்லி ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால, நீங்க அதுல தொடர்ந்து நீங்க பழகுறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் உடனடியா நினைக்கிறது மூலமா போறது இல்ல, படிக்கிறது மூலமா போறது இல்ல, ஒரு மோட்டிவேஷன் மூலமா போறது இல்ல, உட்கார்ந்து யோசிக்கிறது மூலமா போறது இல்ல. பட் உங்களுக்கு தோணுது இல்ல, இதை மாத்தணும், நான் ஒரு கான்பிடன்ட் பர்சனா இருக்கணும், என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னுடைய ஃபேமிலியை நான் லீட் பண்ணணும், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகும்போது நான் லீட் பண்ணணும், என் லைஃப்ல ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் ஹேண்டில் பண்ணணும், ஒரு சிச்சுவேஷன்ல என்ன கொஸ்டின் கேட்கும்போது அங்க நான் அதை தைரியமா நான் ஹேண்டில் பண்ணணும். இது பர்சனல் லைஃப்ல. ஒர்க் பிளேஸ்ல நான் மீட்டிங்ஸ்ல பேசணும், பிரசன்டேஷன்ஸ் நான் லீட் பண்ணணும், என்னுடைய டீமை நான் சரியா வழி நடத்தணும், ஒரு கோல் கிட்ட நான் அவங்களை எடுத்துட்டு போகணும், எனக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கணும், என்னை எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆளா பார்க்கணும், இவர் சூப்பரா பேசுவாரு 4 பேர் நினைக்கணும், நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் நல்லா பண்ணணும் ஆசை இருக்கு இல்லையா? இதை எப்படி அடையிறது? இதை நோக்கி எப்படி நகர்றது? தட் இஸ் யுவர் கொஸ்டின். நிறைய பேர் இதெல்லாம் முடியாது நம்புறோம். இதுல என்னால முடியாது, என்னால ஆக்ஷன் எடுக்க முடியாது, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு,
நான் ரொம்ப நாள் இதுல இருந்துட்டேன்ப்பா. இதெல்லாம் என்னால விட்டுருப்பாங்க. என்னால முடியாதுப்பா. வயசாயிடுச்சுப்பா எனக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட. முடியாது, முடியாது, முடியாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, இது உங்க இடத்துல அதே இடத்துல இருந்த நெறைய புரொஃபஷனல்ஸ் என்னுடைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணி, அத விட்டு கிராஜுவலா வெளிவந்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. அவங்க இத நம்பவே இல்ல. என்னால இதெல்லாம் பேச முடியுமா? பட் இன்னைக்கு அவங்க அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹவ் இட் ஹேப்பன்ட் எப்படி நடந்துச்சு? நீங்க நினைக்கலாம். அப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க. அவங்க கல்ல உடைச்சிருப்பாங்க. அவங்க மூட்டை தூக்கியிருப்பாங்க. டெய்லி கஷ்டப்பட்டுருப்பாங்க. கத்தி, 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 கத்தி பேசியிருப்பாங்க அவங்க. அப்படி நினைக்கிறீங்களா? அவ்வளோ கஷ்டம் நினைக்கிறீங்களா இந்த ரிசல்ட்? நோ. நல்லா புரிஞ்சுக்கங்க. தி கன்சிஸ்டன்சி பீட்ஸ் யுவர் இன்டென்சிட்டி. கன்டினியூஸா நீங்க பண்ணக்கூடிய ஸ்மால் ஸ்டெப்ஸ், நீங்க ஷார்ட் டேர்ம்ல பண்ணக்கூடிய பிக் ஸ்டெப்ஸ கண்டிப்பா ஜெயிக்க தான் போகுது. எஸ்டிசி சிஸ்டம்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே பிரின்சிபல் என்னன்னா, யுவர் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ், டெய்லி ஸ்மால் ஆக்ஷன்ஸ் உங்களுடைய பழக்கங்களை உடைக்கும், உங்களுடைய பேட்டர்ன்ஸை மாத்தும். என்ன மாதிரி ஒரு நபரா நீங்க இருக்கணுமோ அந்த நபருக்கு தேவையான பிஹேவியர்ஸ் நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. அந்த நபருக்கு தேவையான ஹாபிட்ஸ் நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சிச்சுவேஷனல் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ், எமோஷனல் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க ஆக்ஷன் எடுக்க 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 நீங்க கத்துக்க முடியும். பட் இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா ஸ்மால் ஆக்ஷன்ஸ். யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன ஆக்ஷன் இன்னைக்கு எடுக்கலாம், நாளைக்கு கிடையாது. இன்னைக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? உங்களுடைய பர்சனல் லைஃப்ல, உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒப்பீனியன் சொல்றதா இருக்கட்டும், ஒரு ஒரு குரூப்பை போயிட்டு ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், ஒரு குரூப்ல 4 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அதுல சும்மா ஜாயின் பண்றதா இருக்கட்டும், இல்ல போகாத ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வழக்கமா பேசுறதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் பேசுறதா இருக்கட்டும், டேக் ஸ்மால் ஆக்ஷன்ஸ். ஜஸ்ட் ஸ்மால் ஆக்ஷன் எடுத்து அதை டெய்லி நீங்க பண்றீங்க 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 பண்ண 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 உங்களுடைய ஹேபிட் சிஸ்டம் மாறுறத உங்களால எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்க முடியுது. திஸ் இஸ் நாட் தேரி. இதை நீங்க தேரிட்டிக்கலா நீங்க இதை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க செய்யும் போது மட்டும்தான் இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்ப இங்க உள்ள இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் இது வரைக்கும் இந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்க பாக்குறீங்கன்னா ஐ நோ யூ ஆர் சீரியஸ். யூ ஆர் சீரியஸ் டெஃபினெட்லி. இல்ல சார், அந்த ஒரு மாத்து நான் மாறணும், நான் ஒரு கான்பிடண்டா நான் மாறணும், என் லைஃப்ல நான் ஜெயிச்சு காட்டணும், நான் நல்லா பேசணும் எல்லாருக்கும் முன்னாடி, அந்த சீரியஸ்னஸ் இல்லைன்னா நீங்க இந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்க இருக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்க இந்த ப்ராப்ளம் மாத்த சீரியஸா இருக்கீங்கன்னா அதற்கான ஒரு ரைட் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் நீங்க எடுத்துக்க ரெடியா இருக்கீங்கன்னா, லேர்ன் பண்ண ஓப்பன் மைண்டடா இருக்கீங்கன்னா, நான் உங்களை எஸ்டிசி சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்வைட் பண்றேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்க வாட்ஸ்அப்ல அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது கீழே ஒரு ஃபார்ம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்ம் நீங்க டைரக்டா ஃபில் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய டீம் உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணும். நீங்க பர்சனலா என்கிட்ட நீங்க பேசலாம். ஒரு ஃபோன் கால்ல உங்க சிச்சுவேஷன் பத்தி நான் பேசி உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்து, பிளஸ் நான் உங்களை எஸ்டி சிஸ்டம் கூட நான் உங்களை கைட் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் யாருக்கு வேணுமோ நீங்க அந்த ஃபோன் நம்பர் நீங்க பயன்படுத்தி நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், அல்லது நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டைம் அண்ட் ஃபோக்கஸ்க்கு நம்ம இதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் வீடியோ நம்ம அடுத்த முறை சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், ராஜா.